இப்போ உள்ள பசங்க குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களை திருத்தவே முடியல. அது சின்ன பசங்களை பொறுத்தவரை வந்து டிவி, மொபைல், கொஞ்சம் பெரிய பசங்க வந்து சில பேர் இந்த போதைக்கு அடிக்ட் ஆகிறது, கஞ்சா கூட, இதெல்லாம் வந்து திருத்தவே முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக இருக்குது. நிறையா பேரண்ட்ஸோடைய வருத்தங்களை பார்க்கும்போது ரொம்பவே என்னடா நடக்க போகுது, என்ன தான் இப்போ பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு குழந்தைங்களை நல்ல வழிக்கு கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டைவர்ட் ஆகிடுறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைங்கள ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் 2 பேருமே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப கவனிங்க. மொபைல் என்ன தான் பார்க்குறாங்கிறத ரொம்ப கவனிங்க. அதே டயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்கள்லேருந்து உங்களுடைய பேச்சை அவங்க கேட்குற மாதிரி பாருங்கள். உங்களுடைய கட்டளைக்கு அவங்க சரியாக ஒத்துழைக்கிறாங்களான்னு பாருங்கள். மொபைல் பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அதுக்கு அவங்க ஒபே பண்ணுறாங்கிறத கவனிங்க. அந்த ஒபே பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அவங்க வர்றாங்களான்னு பாருங்கள், வர வைக்கணும். 1. 2வது, பொழுதுபோக்குங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப இந்த டிவி, மொபைல், கார்ட்டூனு, இந்த சினிமா சம்மந்தமான விஷயங்களை தயவு செஞ்சு நீங்கள் பொழுதுபோக்குன்னு கூட்டிகிட்டே போகாதீங்க. நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஏன்னா அந்த பொழுதுபோக்கு வந்து அவங்கள வந்து சிந்திக்கவே வரதில்லை. அவங்க சிந்திக்க வைக்கிறதில்ல, ஃப்யூச்சரை திங்க் பண்ண வரதில்லை, படிக்கிறதுக்கு திங்க் பண்ண வரதில்லை. அந்த சினிமாக்களையுமே நான் வந்து ஒரு நல்ல உச்சபட்ச நடிகர் யாராக இருந்தாலுமே வந்து சரி நம்மளுடைய ரசிகர்கள், நம்ம குழந்தைகள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை காட்டணும் கூட அந்த சினிமாவில் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க அந்த பொழுதுபோக்கு விஷயத்தை வந்து அவங்க நல்லா ஆக்குபை பண்ணுது. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பற்றியோ, படிப்பை பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ, எதை பற்றியும்ங்கிற கவலையுமே இந்த மாதிரியான பொழுதுபோக்குனால அவங்களுக்கு வர்றது கிடையாது. அவங்க வந்து வேறு இதில் டைவெர்ட் ஆகிடுறாங்க. படிப்பை விட இது வந்து டைவெர்ட் ஆகி எங்கேயோ போயிடுது. அதனால் தயவு செஞ்சு இந்த பொழுதுபோக்குங்கிற விஷயங்களை இதை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஒரு பொழுதுபோக்காக எங்கேயாச்சும் ட்ராவல் கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க, ஓடி ஆடி விளாட விடுங்க, சைக்கிள் ஓட்ட விடுங்க. இதுதான் பொழுதுபோக்கு, இதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை சில கலைகளை கற்றுக் கொடுங்க. பரதநாட்டியத்துலேருந்து, சிலம்பத்துலேருந்து, நிறைய வாலிபால், ஃபுட்பால், இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் ஓடுற அளவுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. தயவு செஞ்சு பொழுதுபோக்குங்கிற விஷயங்கள் குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டே போயிடாதீங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அதுதான் நிறையா குழந்தைகளுடைய வாழ்க்கையை டைவெர்ட் பண்ணுது. இன்றைக்கி எந்த குழந்தையிலுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லதுன்னு கொண்டு போயிட்டுருக்கு சினிமாக்கள். நல்லதுன்னா என்ன, அது அவங்க பிடிச்ச ஹீரோக்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்கக்கிட்ட மனசில் வந்து ரொம்ப ஆள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தயவு செஞ்சு பொழுதுபோக்கு இது அல்ல, இது பொழுதுபோக்கே கிடையாது. இது உங்கள் குழந்தைகளுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப கவனமாக குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய கட்டாயம்.